வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன், அத்தியாயம் 13. தீரன் எதற்காக அழைத்திருப்பான் என்று யோசித்து கொண்டே தியா அவனது அறைக்கு செல்லவும் அவளை பார்த்தவன், நான் சொல்றத நோட் பண்ணிக்கோ, இதையும் ஷெட்யூல் ஆட் பண்ண சொல்லு என்று சொல்லியவன் மறுநாளிற்கான வேலைகளை சொல்ல அதை குறித்து கொண்டாள் தியா. அவன் முடித்ததும், சரி நீ போ என்று சொல்லி தீரன் தனது வேலையை பார்த்து கொண்டிருக்க தியா அவனையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். திரும்பி அவளை பார்த்தவன், ஏய் என்ன இங்கே நின்றுட்டு இருக்க என்று கேட்க, அது தீரா என்று தியா இழுக்கவும், என்ன என்றவாறு தன் புருவத்தை உயர்த்தி கேட்டான் தீரன். உனக்கும் அம்மா அப்பா இல்லையா என்று தியா கேட்க, தீரனுக்கு அவள் கேள்வி எரிச்சலை உண்டாக்கவும் தன் பற்களை கடித்தவாறு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆஃபீஸ்க்கு வந்தா என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாம என் பர்சனல்ல எல்லாம் தலையிட்ட அவ்வளவுதான் என்று சொன்னவன், கிளம்புங்கிருந்து என்று உருமினான். தீரன் அவ்வாறு பேசவும் தியா மனம் வாடிப்போய் விட்டது. சோகமான முகத்துடன் தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தாள் தியா. மாலை அலுவலக நேரம் முடிந்ததும் எல்லோரும் கிளம்பி கொண்டிருக்க சரவணன் தியாவுடன் மறுநாளிற்கான ஷெட்யூலை தயார் செய்து கொண்டிருந்தான். தியாவின் கேள்வியால் தீரனுக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமாக வர அதற்கு மேல் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு தீரன் கிளம்பிவிட்டான். அவனோடு தியாவும் சரவணனும் வர அவர்களை திரும்பி பார்த்தவன், நான் வெளியே போகணும், நீ அவளை கூட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பு என்று சொல்லிவிட்டு தியாவின் முகத்தை கூட பார்க்காமல் தீரன் வேகமாக அங்கிருந்து சென்றுவிட தியா அவன் கோபமாக செல்வதை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். தியாவை பார்த்த சரவணன், சரி வா தியா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் சரவணன். தீரன் தனது காரை கிளப்பிக் கொண்டு வேகமாக சென்றவன் தனது பூர்வீக வீட்டிற்கு சென்றுதான் நிறுத்தினான். சிட்டியை விட்டு வெகு தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகான செட்டிநாடு ஸ்டைலில் கட்டப்பட்ட வீடுதான் அது. வீட்டின் முன்வாசலும் பின்வாசலும் வீட்டில் உள்ள மற்ற அறைகளும் இந்த வானவெளியில் வந்து சேர்வதாக இருந்தது. பின்வாசலில் இருந்து பார்த்தால் முன்வாசலில் யார் இருக்கிறார்கள் என்பதை காணும் வகையில் இரு வாசல்களும் நேர்கோட்டில் இருக்கும். வீடு முழுதும் பல தூண்கள் பர்மா தேக்கை கொண்டு அமைக்கப்பட்டு அம்சமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. வீட்டின் நடுவே பெரிய வானவெளி முற்று அமைப்பு உள்ளது. வீட்டுக்குள் காற்றையும் வெளிச்சத்தையும் இந்த வானவெளி கொண்டு வரும். வீட்டின் முன்புறம் அனைவரையும் வரவேற்கும் வகையில் கலை அம்சத்துடன் அமைந்திருந்தது. வீட்டின் நுழைவு வாசலில் இருபுறமும் விசாலமான திண்ணையை கொண்டு அதில் கம்பீரமான மரத்தூண்கள் இருந்தது. முன்வாசல் கதவும் நிலையும் நுட்பமான மர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தெய்வ சிலைகள் நிலையின் மேற்புறத்தில் செதுக்கியிருக்க வீட்டின் முகப்பு பட்டாளையை தாண்டினால் வளவு. வீட்டில் தேக்கு மரத்தால் ஆன பெரிய பெரிய கதவுகளும் மர பீரோக்களும் ஊஞ்சல்கள் என மர வேலைப்பாடுகள் நிறைந்த பொருட்களை கொண்டு அழகாக கலை அம்சத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடுதான் தீரனின் தாய் பிறந்து வளர்ந்த வீடு. தீரனுக்கு மனது சரியில்லாத பொழுது தாயிடம் அடைக்கலம் அடையும் மழலை போல் இந்த வீட்டிற்கு வந்து விடுவான் தீரன். அன்று தியா கேட்ட கேள்வியால் தீரனுக்கு அவனது அன்னை தந்தையின் நினைவு அதிகமாக வந்துவிட அந்த வீட்டிற்குள் வந்தவன் அங்கிருக்கும் முற்றத்தில் இருக்கும் ஊஞ்சலில் போய் படுத்து விட்டான். வீட்டிற்கு சென்ற தியா தீரன் வெகு நேரம் ஆகியும் வராததால் கவலையுடன் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். தீரனது போனிற்கு அழைக்க அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃபிலேயே இருந்தது. உடனே சரவணனின் நம்பருக்கு அழைக்கவும் அதை ஏற்றவன், சொல்லு தியா என்று கேட்க, அண்ணா தீரனை இன்னும் காணும், எங்க போயிருப்பாரு என்று கேட்கவும், பாஸ்க்கு கால் பண்ணி பாத்தியா தியா என்று கேட்க, கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு என்றாள். அப்போ நீ பயப்படாத தியா, அவரு அவங்க அம்மா வீட்டில தான் இருப்பாரு, மிட் நைட்டுக்கு மேலதான் வருவாரு, வரி பண்ணாம நீ போய் தூங்கு என்று சரவணன் சொல்லவும், சரிங்க அண்ணா என்று சொல்லிவிட்டு தியா அழைப்பை துண்டித்தாள். தீரனின் அறைக்கு வந்து படுத்த தியாவிற்கு தூக்கமே வரவில்லை. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு அங்கிருக்கும் பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து நின்றாள். அந்த இருட்டை பார்த்த தியாவிற்கு பயம் வந்துவிட உடனே பால்கனி கதவை சாத்தியவள் அறைக்குள் வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள். எப்ப வருவ தீரா என்று யோசித்து கொண்டிருந்த தியா உட்கார்ந்தபடியே தூங்கிவிட்டாள். நள்ளிரவிற்கு மேல் வந்த தீரன் சோர்வுடன் தனது அறைக்கு வர அங்கு தியா உட்கார்ந்தபடியே தூங்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன், ஒருவேளை எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாளா என்று தீரன் யோசித்து கொண்டே அவள் அருகே சென்றவன் அவளது கன்னத்தை லேசாக விரல் கொண்டு தொட கூச்சத்தில் தூக்க கலக்கத்தில் தியா சிரித்தாள். அவளை பார்த்த தீரனும் அவனை அறியாமல் ரசித்து கொண்டிருந்தான்.
அவளை மெல்ல சோஃபாவில் படுக்க வைத்தவன் ஒரு போர்வையை எடுத்து வந்து தியாவிற்கு போர்த்தி விட்டவன் தனது படுக்கைக்கு வந்து சாய்ந்தான். காலை எழுந்த தியா கண் விழித்து பார்க்க அங்கு தீரன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்தவள் அழகாக தூங்கிக் கொண்டிருக்கும் தீரனை பார்த்தபடியே நின்றிருந்தாள். நைட்டெல்லாம் என்னை இங்கே தனியா பயப்பட வச்சுட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா என்ற தியா இவனை என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். அப்பொழுது அவளுக்கு அங்கிருக்கும் ஒரு ட்ரீம் கேச்சர் கண்ணில் படவும் ஏதோ யோசித்தவள் அதிலிருந்து ஒரு இறகை பிடுங்கி அதை எடுத்து வந்து தீரனின் காதில் கூச்சம் செய்யவும் தீரன் கொசுவென்று நினைத்து தனது காதை தனது கையாலேயே அடித்தான். அதை பார்த்து ரசித்தவள் மீண்டும் அவனது இன்னொரு காதிலும் நுழைக்க அதன் கூச்சம் ஏதோ எறும்பு ஊறுவதை போல் இருக்கவும் தனது காதை தேய்த்து விட்டு திரும்பி படுத்தான் தீரன். அவன் தூக்கத்தில் அவஸ்தைப்படுவதை பார்த்த தியா சிரித்து கொண்டே அந்த இறகை மீண்டும் அவனது மூக்கிற்கு அருகில் எடுத்து வர சட்டென அவள் கையை பிடித்து தீரன் இழுக்கவும் நிலை தடுமாறிய தியா அவன் மேல் வந்து விழுந்தாள். இருவரது விழிகளும் கலக்க சில கணங்கள் தங்களை மறந்து இருவரது விழிகளிலும் தொலைந்தனர். அப்பொழுது அலாரம் அடிக்கவும் இருவரும் தன்னிலை அடைந்தனர். தியா அவனிடமிருந்து எழ முயற்சி செய்ய அவளை இறுக பிடித்து கொண்டவன், ஏய் இங்க என்ன பண்ற என்று கேட்க, ஒன்னில்லையே என்ற தியா திமிர அவனது பிடி மேலும் இறுகியது. தீரா விடு என்று சொல்லி அவனை அடிக்க அவனோ விடுவதாக இல்லை. ஏய் உண்மை சொல்லு, நேற்று எதுக்காக சோஃபாலேயே உட்கார்ந்துட்டு தூங்குன? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்று தீரன் கேட்கவும், சேச்ச அப்படியெல்லாம் இல்லை, நேற்று நீ வரலையா, பயமா இருந்தது, சரி என்ன பண்றதுன்னு பால்கனி கதவை திறந்துட்டு வெளியே போனா அங்க ஒரே இருட்டா இருந்தது, பயமா வேற இருந்துச்சா, சரின்னு அப்படியே வந்து சோஃபால உட்காந்துட்டேன், அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் போல என்றதும் அவள் பதிலால் கோபம் அடைந்த தீரன் சிப்போ என்று சொல்லி அவளை மெத்தையில் மறுபுறத்தில் பிடித்து தள்ளினான். அவன் அருகில் படுத்தவள் எழுந்து உட்கார்ந்து, இப்ப எதுக்கு நீ என்ன தள்ளின என்று கேட்கவும் அவள் புறம் திரும்பியவன் வேற என்ன பண்ணணும் என்று கேட்க தியா அவனை கவனிக்காமல் கையில் இருக்கும் இறகை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அவள் கையில் இருக்கும் இறகை பார்த்தவன், நீ இதை வச்சுதான் என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தியா என்று கேட்க என்று கண்களை சிமிட்டவும் அவளது விழி காந்தத்தை போன்று ஈர்ப்பதாக தோன்றியது தீரனுக்கு. இதை எங்கிருந்து எடுத்த என்று தீரன் கேட்கவும் அங்கிருந்த ட்ரீம் கேட்சரை காண்பித்தாள் தியா. இவளை இன்னும் சற்று நேரம் வம்பிழுக்கலாம் என்று தீரனுக்கு தோன்ற, இதையே பிச்சை லூசு என்று தீரன் சீரியஸாக கேட்கவும், ஏன் இதுல என்ன இருக்கு என்றாள் தியா. போச்சு போச்சு என்று தீரன் சொல்லவும், என்ன தீரா ஆச்சு, ஏன் இதை பிக்க கூடாதா என்று தியா குழப்பத்துடன் கேட்க, ஆமா நீ இந்த ட்ரீம் கேச்சர் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதில்லையா என்று கேட்டான் தீரன். இல்லையே என்று தியா சொல்லவும் தனக்கு வந்த சிரிப்பை அடக்கியவன், யாரு அதுல இருக்க ஃபெதரை பிக்கிறாங்களோ அவங்கள தேடிதான் பேய் வருமா, இதை பத்தி நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட வந்திருக்கே, உனக்கு தெரியாதா என்று தீரன் கேட்க, அச்சிச்சோ எனக்கு தெரியாதே தீரா என்று தியா பயந்தவாறு சொல்லவும் அதை பார்த்து ரசித்தவன், போ அதை கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சிடு என்றான் தீரன். அந்த இறகை எடுத்துக்கொண்டு ட்ரீம் கேச்சரில் வைக்க முயற்சி செய்தாள் தியா. ஆனால் முடியவில்லை. தீரா என்னால இது திரும்ப வைக்க முடியல என்று சொல்லவும், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சுது என்று சொல்லிவிட்டு தீரன் சிரித்து கொண்டே தன் டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்று விட்டான். தீரன் சொல்வதை கேட்ட தியாவிற்கு பயம் அதிகமாகிவிட்டது. அச்சோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று பயந்து கொண்டே தனது அறைக்கு சென்று தயாராகி வந்தாள் தியா. அவளது பயந்த முகத்தை பார்த்த தீரன் சிரித்து கொண்டே, அவளை என்கிட்டயே திமிர் பண்றியா, இன்னைக்கு உன்னை வச்சு செய்யறேன் பாரு என்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.